friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணியை நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இப்போ இந்த பிரியாணி பண்றதுக்கு நம்ம வந்து சிம்பிளா ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இது வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 15 போல சின்ன வெங்காயம் அதை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததும் இதில் 5 பச்சை மிளகாய் அதை வந்து லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 5 போல் முந்திரி பருப்பு, கூடவே ஒரு கை நிறைய புதினா இலை, ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் உருகுனதும் இதில் 2 பிரியாணி இலை, 4 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, கூடவே கொஞ்சமாக கல்பாசி, கடைசியாக 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வைக்கிறப்பவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் வந்து 2 மீடியம் சைஸ்டு வெங்காயம் அதை வந்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி போல் வதங்கி வந்திருக்கு. இப்போ இதோட நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிருக்கு. இப்போ இதோட நம்ம வந்து காளான் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 350 கிராம் காளான் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து ஒரு 300லேருந்து 400 கிராம்குள்ளே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பெரிய சைஸ் காளான்ங்கிறதுனால 4ஆக கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயிலே நம்ம வந்து புரட்டி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரெடியானதும் இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்படி இல்லைனா கரம் மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/4 கப் தயிர், இது வந்து 4 டேபிள்ஸ்பூன் தயிர், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, கூடவே ஒரு பாதி தக்காளி, ரொம்ப வேண்டாம் பாதி தக்காளி போதும், கடைசியாக தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் வேகட்டும். இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். 3 கப் தண்ணி, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, நம்ம வந்து 2 கப் அரிசி வச்சுருக்கோம், அதுக்கு வந்து 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியணும். அப்போ தான் அரிசியெல்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 400 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நமக்கு வந்து பிரியாணி அரிசி வேணும்னா நம்ம அதுலேயும் செய்யலாம். சீரக சம்பாவில் செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இது வந்து 2 கப் அரிசி, அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இல்லை, அரிசி தண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்குது. நமக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதோட வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக பட்டும் படாத மாதிரி நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இனி வந்து வேக வைக்க போகிறோம். நல்ல ஒரு கனமான மூடி வச்சுருக்கேன். இது வந்து சிம்மில் வச்சே வேக வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 17 நிமிஷம் போல் ஆகும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் வைக்கிறதுனா ஒரு விசில் மிதமான சூடில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பிரியாணி ரெடியாக இருக்குது. நான் வந்து ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. அரிசி வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. அதோட கலரே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து சீரக சம்பா அரிசி இல்லை வந்து பாஸ்மதி அரிசி எதில் வேணாலும் நம்ம பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல வாசனையான மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.